வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு பாருங்கள். நல்லா நாட்டுக்கோழியை இன்றைக்கி பொரியல் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுத்து நாங்களும் சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம 4 பீஸாக வெட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த கறியை நம்ம 2 பீஸாக போட்டுருவோங்க. இந்த மாதிரி 2 பீஸாக போட்டுக்கிடுவோங்க. இப்போ 4 பீஸாக நம்ம போட்டுக்கிட்டாச்சு. இப்போ வெட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ நல்லா அலசிடுவோங்க. அலசிக்கிட்டு மஞ்சளை போட்டு நல்லா விரவி தண்ணியில் அலசி அவிய போட்டுருவோம். மஞ்சள் போட்டு தான் அடிக்கணும். இப்போ நம்ம இது பொரியலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் சொல்லிடுறேன். மல்லி, ஏலக்காய், மிளகு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், பட்டை வகை, அப்புறம் 7 வத்தல் எடுத்துருக்கேங்க. இது தாங்க இப்போ நம்ம நல்லா வறுத்துக்கிடுவோம். வறுத்துக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம பொரியலுக்கு என்ன தேவைன்னு சொல்லிடுறேன். மல்லித்தழை, புதினா, தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, நம்ம தாளிப்புக்கு 2 மிளகாய், வத்தல், பெருஞ்சீரகங்க. இது தாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கறியை நல்லா வேக வைக்கிறதுக்கு 3 இலை எடுத்துருக்குறேன். அப்புறம் நம்ம கறியை நல்லா அலசிட்டு நல்லா தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றி வச்சு நல்லா அவிச்சுக்கிடுவோம். இப்போ மஞ்சத்தூள் பொடி போட்டுக்கிடுவோம். கறி நல்லா வேகிறதுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிடுவோங்க. அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி அடுப்பில் தூக்கி அவிய விட்டுருவோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மசாலாவை வறுத்து எடுத்துக்கிடுவோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். அப்படியே ஆற விட்டுருவோங்க. இப்போ நாட்டுக்கோழியை தூக்கி நம்ம அடுப்பில் வச்சு அவிச்சிருவோம். மூடிக்கிடுவோம். மொத்த மசாலாவெல்லாம் மெதுவாக அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், அம்மியில் அரைக்கும் போதே நம்ம வறுத்து அரைச்சோம்னா எவ்வளோ ஒரு வாசமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி நம்ம மசாலாவை அம்மியிலையே அரைச்சி நல்லா சமைச்சு சாப்பிட்டோம்டா அவ்வளோ ஒரு ருசிங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். மெதுவாக இழுத்தே அரைப்பங்க அம்மியை. இப்போ வத்தலையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் சேர்த்து.
இப்போ பாருங்கள் அம்மியில் நல்லா நம்ம மாவு மாதிரி அரைச்சாச்சுங்க. இப்போ வலித்து எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டையும் நம்ம அம்மியிலேயே அரைச்சி எடுத்துக்கிடுவோம். மசாலா ரெடியாகிருச்சு. இப்போ இஞ்சையும் பூண்டையும் அப்படியே அரைச்சி எடுத்துருவோங்க. இப்போ பார்ப்போங்க, கறி நல்லா வெந்திருக்கும். பாருங்க, கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ சதையை நம்ம அப்படியே ஆற விட்டு அப்படியே சதையை மட்டும் எடுத்துருவோங்க. இப்போ இறக்கிடுவோம். சூடு நல்லா ஆறி வந்துருச்சு. நம்ம பிச்சு பிச்சு இப்போ சதையை இப்படி போட்டுக்கிடுவோங்க. நல்லா வெந்துருச்சுங்க நாட்டுக்கோழி. நம்ம பிக்கும் போதே தெரியும் எப்படி வெந்திருக்குதுண்டு. இப்போ நம்ம தாளிப்புக்கு பெருஞ்சீரகமும் 3 வத்தல் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். அப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ தக்காளி சேர்த்துருவோம்.
இப்போ இஞ்சி பூண்டை நல்லா பச்சை வடை மார்க்கெட்டுக்கும் வதக்கி விட்டுக்குருவோம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வடை மாறிட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அம்மியிலேயே அரைச்சி எடுத்த மசாலாவே சேர்த்துருவோம். மசாலாவும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம அப்படியே அவிச்சு எடுத்து வச்சிருக்கிற கறியை அப்படியே சேர்த்துருவோம். நம்ம நாட்டுக்கோழி அவிச்சு எடுத்த தண்ணியவும் இதோட சேர்த்துக்கிடுவோம். இப்போ மஞ்சப்பொடி சேர்த்துக்கிடுவோம். ஏற்கனவே நம்ம நாட்டுக்கோழிக்கு அவிக்கையிலையும் உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கிடுவோம். நல்லா ஒரு 2 நிமிஷம் தட்டை போட்டு மூடிடுவோம். நல்லா கொதிச்சு வரையும் நம்ம கொஞ்சம் வத்தத்தூள் மட்டும் தூவி விட்டுக்குருவோம் மேலே. கொஞ்சம் புதினாவையும் அப்படியே டாப்பில் தூவி விட்டுருவோம். தூவி விட்டு ஒரு பெரட்டி விட்டுருவோம். பெரட்டி விட்டு இப்போ தட்டை மூடிடுவோம் நல்லா. அவ்வளோதாங்க. இப்போ பார்ப்பங்க, திறந்து வைப்பங்க. வாசமே கம்மண்டு இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த மசாலாலாம் நாட்டுக்கோழிக்குள்ள இறங்கி நல்லா அந்த சாறுலாம் ஒன்றா சேர்ந்து அதில் தண்ணி ஒரு சுகந்தாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து இப்போ தண்ணிலாம் நல்லா வற்றி கட்டியாக வரணுங்க. நம்மளுக்கு கட்டி பருவத்துக்கு வரையும் நம்ம அப்படியே இறக்கி வச்சு சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்டி எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம். இப்போ அப்படியே கொஞ்சம் மல்லித்தலையை தூவி விட்டு அப்படியே ஒரு கிண்டிட்டு அப்படியே இறக்கிடுவோங்க. இறக்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம். நாட்டுக்கோழி வறுத்தல் ரெடி ஆகிருச்சு. புளியை ஊற்றிக்கோங்க. நாட்டுக்கோழி வறுவல் சூப்பராக பண்ணியாச்சு. இப்போ எடுத்து வச்சு எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. எடுத்துக்கோங்க. கரும்பி வர மாட்டுக்கு வடிக்கிட்டு
இப்போ பாருங்கள் கமன்னு சாதத்துக்கு நாட்டுக்கோழி வறுவல் பண்ணி சாப்பிட்றோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல். அப்படியே தூக்குதுங்க வாசம் மூக்கில். இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே சொல்கிறேன் சாதத்தில் வச்சு பிணைஞ்சி. ஒரு அருமையான நாட்டுக்கோழி வறுவல் பண்ணி சாதத்தோடு சாப்பிட்றோம். செம்ம டேஸ்ட்டுங்க, வேறு லெவல் தான். நம்ம அவிச்சு எப்படி பீஸாக போட்டிருக்கோங்க கறியை. இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா உப்பு உரப்பு காரம் சரம்லாம் இறங்கி தனி சுபா தாங்க அது. நாட்டுக்கோழி வறுவல் வச்சு சாப்பிட்றோம். இன்றைக்கி நல்ல ஒரு செமையான ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா கறிலாம் வந்துட்டு பாருங்க, நல்லா வந்துட்டு இதே மாதிரி உங்கள் வீட்லையும் சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. எங்கள் அத்தை செஞ்ச நாட்டுக்கோழி வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கம்மியில் சொல்லுங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. வறுவல் சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து. நல்லா அருமையான சாப்பாடுங்க. குடும்பத்தோடு இருந்து பிள்ளைகளோடலாம் கூடிய சீக்கிரமாக அந்த 3 நாளைக்குள்ளேயே முகேஷ் வந்துடுவான். எல்லோரும் விருப்பப்பட்டு கேட்டுருந்தீங்க, தம்பியே வந்துடுவான். அவங்க அங்கே ஒரு வாரம் இருந்துக்கிட்டு வரைய மடுக்கிறான். வெயிலாக இருக்குது, நான் வரலத்தேன்னு சொல்லிட்டான். அதனால் கண்டிப்பாக வந்துடுவான். நல்லா ருசியான சாப்பாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க.